இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரெஸ், மனநலத்தால் ஏற்படுகிற பிரச்சனை அப்படின்னு நிறைய அப்படியே விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மென்டல் அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த சமூகம் எப்படி கட்டமைச்சிருந்துச்சு, அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசி நமக்கு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் இப்போ நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம குழந்தைங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே இனிமேட்டு எங்களுக்கு அது மைண்டை பற்றி, மனதை பற்றி அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட. நிறைய பேச போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு they don't know who they have to go to. ஸோ அதனால தான் நாங்கள் சமுதாயம் சார்ந்த ஆரோக்கியம்னு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். நான் வற்புறுத்தி அடிச்செல்லாம் பார்த்துட்டேன் மேடம். தெரப்பி எடுக்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக பண்ணோம்னா ரெடி ஆயிடும். நான் ரொம்ப சேடாக இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், யார்கிட்ட போவேன்? டாக்டர், அப்புறம் கவுன்சிலர், அப்புறம் ரேஷ்மா அக்கா, சைக்காலஜிஸ்ட். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேச போகிறோம், இன்னும் ஆழமாக பேச போகிறோம், இன்னும் நல்ல புரிதலை நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேள்விகளோட பெற்றோர் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, இப்போது ரொம்ப வில்லேஜ் ஏரியா, ரொம்ப உள்ளே இருக்கிற ரிமோட் ஏரியா நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கலாம். இப்போது நிறையா யங்ஸ்டர்ஸ் டியூஷன் ரன் பண்ணுறாங்க. டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் அவங்கள பர்சனலாக ரன் பண்ணுறாங்க. இப்போது எங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணுற மாதிரியும் வெளியே மேபி பண்ணலாம். இவங்க அங்கே மூலிமா ரீச் அவுட் பண்ணலாம். அங்கேயும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் மேபி எஜுகேஷன் கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க டியூஷன் டீச்சர்கிட்டையோ இந்த மாதிரி சொல்லலாம், எனக்கு இப்படி இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவங்க ஒரு டீச்சர், அவங்க கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. அவங்க டீச்சர்கிட்ட சொல்லி மூவ் பண்ணலாம். இல்லைன்னா மேபி ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் மூலிமா, குழந்தைங்களுக்கு அந்தளவு அவங்களுக்கு தெரியாது, அந்த மூலிமா ஏதாவது ஒரு ஆஃபீஸஸ் மூலிமா அவங்க ரன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டியூஷன் அப்படின்றது எனக்கு தெரியல, அது எவ்வளோ ட்ரஸ்ட்டு, எவ்வளோ நம்பிக்கைக்குரிய இடமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங்காக சின்ஸ் நீங்கள் காமனாக ஒரு ஹெல்ப் கேட்குறதுனால சைல்டு ஹெல்ப்லைன் நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். 1098 நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ அவங்க அடுத்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எப்படி அடுத்து ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஹெல்ப் நம்ம அங்கே சீக் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் முன்னாடி மேம் மற்றவங்க சொன்ன மாதிரி நம்ம கம்யூனிட்டி லெவலில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் கேட்கணும், கொஞ்சம் அதை பிரேக் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் கேட்கணும். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். ஏன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஹெல்ப் சீக் பண்ணுங்கள், இங்கே போங்க அங்கே போங்க சொல்லலாம். பட் அன்டில் நான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ரீச் அவுட் பண்ண முடியும். ஆமாம். ஸோ அது அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை தாண்டி முதல்ல நம்மளோட பர்சனல் கன்சர்ன் ஃபஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போது நம்ம டிலே ஆக அதோட அஃபெக்ட் அதோட எஃபெக்ட்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை தான் அதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட பர்சனல் கன்சர்ன்ஸ் ஃபஸ்ட்டு யோசித்து ஹெல்ப் சீக் பண்ணுறதை முதல்ல கன்சர்னாக வச்சா இன்னும் கூட பெட்டராக அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி ஹெல்ப் சீக் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட. தேங்க்யூ. நமக்கு அரசாங்கமே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சைல்டு லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைல்டு அப்படியே எல்லாம் லைனாக போங்களதா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க சைல்டு லைன் பற்றி? என்ன சைல்டு லைன் என்ன சாமி சொல்லுங்கள்? குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுற, குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு நிலையம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன் இப்போது குழந்தைங்க இப்போ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யார்கிட்ட அவங்கக்கிட்ட ஏதோ ஃபோன் இருக்குது, இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்க அட்ரஸ் தெரியாது. ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணுவாங்க 1098. அந்த நம்பர் கவர்மெண்ட் புக்ஸில் எல்லா புக்ஸ்லேயும் பின்னாடி பிரிண்டடாக இருக்கும். ஸோ இவங்க சில்ட்ரனுக்கு அவங்களால என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அந்த ஹெல்ப் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே, எனி ஹெல்ப் ரிகார்டிங் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க, அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்கு மட்டும் 1098 கிடையாது.
இப்போ மேம் சொன்னாங்க இல்லையா, மனசு உனக்கு ஏதாவது ஒன்று இல்லை, நான் யார்ட்டையாவது நான் இதை பற்றி ஷேர் பண்ணணும், அம்மாட்ட சொன்னாலும் பயமாக்குது, ஏன்னா ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ, இல்லை அப்பாட்ட சொன்னால் அடிச்சு போடுவாங்களோ, இல்லை ஃப்ரெண்டு வேஸ்ட்டு, டீச்சரு முடியல, யாரை நான் நம்புறது முடியலையே, அப்போ நான் சரியான ஒரு ஆள்கிட்ட போகணும், அதை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராக இருக்காங்களா அப்படின்னு தேடும் பொழுது மேபி இவங்கள மாதிரியான பர்சன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் பெற்றோருடைய துணையோடு நீங்கள் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் உங்கள் இடத்துல இதை ஷேர் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, ரொம்ப அப்படியே மனசில் ரொம்ப அப்படியே இருக்காங்க, மென்டல் ஒரு ஹில்னஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, அழுத்தத்தில் ரொம்ப நாளாகவே இருக்கிறாங்க, இதே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கா இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க கவுன்சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட மேடம் அவங்கள்ட்ட போய் பேசலாம், இல்லை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற இந்த டீச்சர் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா, அவங்கள்ட்ட போய் பேசலாம். இதெல்லாம் இல்லையா 1098 அதை ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொன்னால் அவங்க அழகாக உங்களை நீட்டாக ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அன்பான நேயர்களே, இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பர்டிகுலராக மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. நிறைய பெருநகரங்களில் பெரிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா மனநலம் சார்ந்த உளவியல் சார்ந்த நிலையங்கள், மருத்துவர்கள், ஆலோசகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் அதை தாண்டி உள்ளே போகும்போது கிராமப்புறங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிறு கிராமமாக இருக்கட்டும், ஒரு பெரு கிராமமாக இருக்கட்டும், அங்கே இந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் மேடம் அவங்க அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது இந்த டியூஷன் சென்டர்ஸ், அந்த டியூஷன் சென்டர்ஸில் இருக்கவங்க கூட ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி. எஸ், அந்த டியூஷன் சென்டரில் இருக்கிறவங்க அதை காசாக்கணுன்ற எண்ணத்தையும் தாண்டி கொஞ்சம் நம்ம உழைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு எங்கே போவாங்க அந்த குழந்தைங்கன்னும் போது அவங்களும் கொஞ்சம் தன்மையோடு அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்களும் அதை ஒரு சர்வீஸாக கூட பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி யாராவது பார்த்துட்டு இருக்கிற நேயர்களில் யாராவது நான் கிராமத்தில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வச்சு உங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். எல்லா பக்கமும் டீம்ஸ் இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்வா மேம் சொன்ன மாதிரி நாங்கள் PGCMன்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம். ஆல் ஓவர் இந்தியா வி ஆர் ஹேவிங் பீப்புள் ட்ரெயின்ட் இன் தட். ஸோ அவங்களுக்கு அடியில் அங்கங்கே டீம் இருக்குது. இப்போ எனக்கே இங்கே ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, நான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னாங்க, நான் பேசிக்காக நான் பார்த்துட்டு அங்கே சென்னையில் யார் அந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்களோ நாங்கள் சொல்கிற மாதிரி நம்மளால பேச முடியும், அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம். எந்தெந்த இடம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல, நார்த்துலேருந்து ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் வி ஹேவ் பீப்புள் ட்ரெயின்டு. அதனால் உங்களுக்கு எங்கே ஹெல்ப் வேணும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நாங்கள் அமுச்சு விடுவோம், நீங்கள் அங்கேருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். சூப்பர். எங்களுக்கு வேறுங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கிளைகள் இருக்குது, ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் அரம்சை நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த பேச்சுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடகம். மீண்டும் அதே தான், உங்களுக்கு இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவி யார்கிட்ட, எப்படி, எந்த வகையில் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு சின்ன நாடகத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? கண்ணுக்கு தெரியாத எடை என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை நிகழ்த்த 9ஆம் வகுப்பு இங்கே உள்ளது. கேரக்டர்கள்: தாரா, சாரா. பெற்றோர்கள்: தோழிகள். கண்ணுக்கு தெரியாத எடைகள். காட்சி 1. தாரா தனது நண்பர்களுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாள். காட்சி 1. தாரா தனது நண்பர்களுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாள். தாரா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? தாகமா இருக்கு. இதோ கொண்டு வரேன். ஏய், உங்களுக்கு தாராவை பிடிக்குமா? ஆஹா, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவள் ரொம்ப ஓவரா பண்ணுவா. ஆமாம், எனக்கும் தாராவை பிடிக்காது. அவளோட ஹோம்ஒர்க் பண்ணனால தான் நான் அவ கூடயே இருக்கேன். தாரா இதை கேட்டு, ஓஹோ, அப்போ இத்தனை நாளாக இவங்க என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். அவள் நண்பர்களுக்காக கொண்டு வந்த தண்ணீரில் உப்பை கலந்தாள். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. சீ, தண்ணி என்ன இவ்வளோ உப்பா இருக்கு? நான் உங்களுக்கு சொர்ண இல்லைன்னு தண்ணியில் உப்பு கலந்தேன். ஆனால் நீங்கள் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க சொர்ண டெஸ்ட்டில். உன்னை நம்பினதுக்கு. காட்சி 2. தாரா வீட்டுக்குள் வருகிறாள். தாரா,
உன் தங்கச்சிக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனால் அம்மா நான் இன்னும் என் ஹோம்ஒர்க் முடிக்கல. நான் முடிக்கலைன்னா மிஸ்ஸு திட்டுவாங்கம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியாது தாரா. தாரா அவளோட தங்கச்சிக்கு பாடத்தை முடிக்க உதவினாள். தாரா தண்ணி கொண்டு வா. ஆனால் அப்பா நான் சாராக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தாரா இந்தாங்க. தாரா உனக்கு அறிவே இல்லையா, பொறுப்பே இல்லையா? என்னப்பா இந்த காலத்தில் பொறுப்பு பருப்பெல்லாம். தாரா ஏன் தாரா இப்படி பண்ணுற? உனக்கு பொறுப்பே இல்லையா தாரா? ஏன் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இதுலலாம் நீ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு தாரா. ஆனால் அம்மா அவங்க தான் என்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க. ப்ராக்டிக்கலாக இரு தாரா. தாரா அழுது கொண்டு அவளுடைய அறைக்குள் நுழைகிறாள். ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னைய? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணேன். கண்ணுக்கு தெரியாத எடைகள் கொஞ்ச நேரத்திற்கு பின். சரி எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. போய் கிச்சனில் போய் பார்க்கல ஏதாவது இருக்கான்னு. தாரா சமையல் அறைக்கு செல்கிறாள். தாரா வாழைப்பழம் உண்ட பிறகு அதை தரையில் தூக்கி போட்டு உறங்க செல்கிறார். காட்சி 3. சாரா கொஞ்ச நேரத்திற்கு பின் தாராவின் அறைக்குள் நுழைகிறாள். என்ன சவுண்ட் அது? ஏதோ மங்கிய ரூம்ல வந்த மாதிரி இருக்கு. தாரா அந்த சத்தத்தை கேட்டு சாராவை திட்டுகிறாள். நீயா? நான் கூட ஏதோ குரங்கு தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். இரு நீ குரங்கு தான். எதுக்கு இங்க வந்த? அக்கா நீ ஏன் ரொம்ப சோகமாக இருந்தா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சாரா, நீ போய் தூங்கு. சரி உனக்கு தேவைன்னா என்னை கூப்பிடு, நான் இருக்கேன். தாரா உறங்க செல்கிறாள். அடுத்த நாள் காலை உணவு உண்ண பின். சாரா சாப்பிட்டு முடிச்சுட்டேன், ரூமுக்கு வா. ஓகேம்மா. அடுத்த நாள் காலை உணவு உண்ண பின். தாரா சாப்பிட்டு முடிச்சுட்டேன், ரூமுக்கு வா. இதா வரேம்மா. சொல்லுங்கம்மா. தாரா என்னாச்சு தாரா? ரொம்ப நாளாக ஒரு மாதிரியாவே இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா. பரவாயில்ல சாரா, என்கிட்ட சொல்லு எதுவாக இருந்தாலும். அம்மா அது தெரியல, இந்த ரொம்ப நாளாக நான் ஏதோ பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குமா. அப்படியெல்லாம் நினைக்காத தாரா, நான் தான் உனக்கு இருக்கேன்ல. கவலைப்படாத தாரா, உங்களுக்கு இருக்கோம். தேங்க்யூ எனக்கு என்னை புரிஞ்சதுக்கு. ஆமாக்கா, நம்ம இப்போ ஒரு டீம். ஃபைனலாக அவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா சிக்கலில் தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் அதை மனசுக்குள்ளே போட்டு புதைக்காம நீங்கள் வெளியில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஆர் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பி ஸ்ட்ராங் அண்ட் பி போல்ட். நம் அனைவரும் கண்ணுக்கு தெரியாத எடைகள் சுமக்கிறோம். நம் அனைவரும் மறைக்க முயற்சி செய்கிறோம். நாம் உணரும் சோதனைகள், பயங்கள், சந்தேகங்கள். ஆனால் அன்பே நம்மை விடுவிக்க கூடிய எடை. எனவே இந்த எடைகளிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளுங்கள். நன்றி. குழந்தைகளுடைய அருமையான அந்த நடிப்பு நிச்சயமாக நமக்கு வந்து அந்த மனநலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு யார்கிட்ட போய் பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க முடியும், யார் அணுகணும் அப்படின்றத அழகாக நமக்கு செஞ்சு காட்டியிருந்தாங்க. இப்போ இந்த உதவியை தாண்டி நம்ம இன்னும் சரியான புரிதல் நமக்கு தேவை. இதுக்கு என்று மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இதுக்குன்னு சில நிபுணத்துவம் வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாருது ஒன்று டீச்சருக்கு போவீங்க, இல்லைனா ஸ்கூல் கவுன்சிலருக்கு போவீங்க, இல்லைனா கம்யூனிட்டியில் சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க நாம் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் அப்படிங்கும் போது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அதுக்கு தனியாக படிச்சிருப்பாங்க. அதிலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அப்ளைட் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. சைக்காலஜிலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ சில பேருங்கிறது உங்களுக்கு ஐக்யூ நல்லா இருக்கான்னு டெஸ்ட் கொடுக்குற சைக்காலஜிஸ்ட் மட்டும் இருப்பாங்க, அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரப்பி மட்டும் கொடுப்பாங்க, தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி
அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் உங்கள் ரோல் என்ன, அப்படி தெரப்பி கொடுக்குறவங்க யார் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் லோகேஸ்வரி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம பேசிக்காக ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு எனக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது, ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு இருந்து அடுத்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ரேப்போர்ட், அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு தெரப்பியோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா நீட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஆன்சைட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா ஏதோ ஒரு ஃபியர் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிபிடி அந்த மாதிரி ஒரு தெரப்பி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அடுத்த லெவலில் வில் ஹேவ் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க வந்து சைக்கோ தெரப்பிஸ்ட் படிச்சிருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த தெரப்பிலேயே அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள. இல்லை ஒரே கோச்சுக்காங்க, தெரப்பின்னு சொல்கிறீங்களா, ஏதோ மெடிசின்ஸ் கொடுப்பீங்களா, இல்லை ஊசியில் போடுவீங்களா, என்ன செய்வீங்க? இல்லை, இப்போது சைக்காலஜிஸ்ட் தெரப்பிஸ்ட் இவங்க யாருமே வந்து மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கவுன்சிலிங், ஒரு பேச்சுவார்த்தை. அவங்க எப்படி தெரப்பினா என்னன்னா பேசிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ நாய் கண்டா பயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நாய் கண்டா எனக்கு பயம் அப்படின்னா நான் நாய் பார்த்தாலே ஓடிடுவேன், எனக்கு அதனால வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்ன மாதிரி பயம், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த மாதிரி விஷயம் நம்ம அவங்ககிட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஓகே ஃபைன் உங்களுக்கு நாய் கண்டா பயம், நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கேஜில் இருக்கிற நாய் கிட்ட மட்டும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம ஜஸ்ட் பக்கத்தில் போய், ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றா நம்ம போகும்போது அதுதான் தெரப்பி. ஸோ வி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பயம் என்ன, எதனால வந்துச்சு, அதை அவங்களோட பிரெயின்லேருந்து அந்த பயத்தை நம்ம எப்படி மாற்றி அவங்க பிரெயின்குள்ளே திருப்பி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது தான் சைக்கோ தெரபிஸ்டோட ஒர்க். ஸோ அதுதான் இப்போ மெடிசன்ஸ் எதுவுமே அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இப்போ பெரிய கொஞ்சம் சிவியரான மென்டல் இல்னஸ் இருக்குது, இப்போ ஸ்கிசோஃபெனியான்றது கொஞ்சம் காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தெரப்பி சப்போர்ட் தேவை, ஆனால் அது எப்போன்னா ஒரு மெடிக்கேஷனுக்கு அப்புறமே தான், ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி. ஸோ மேம் அது சொல்லுவாங்க. ஸோ சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு அவர் மெடிக்கேஷன் கொஞ்சம் மந்த்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் செஷனில், அதாவது ஒரு 3-4 months அவங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டாங்க, இப்போ அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்னும் போது தான் அடுத்தது அவங்க வந்து ஒரு ரெகுலர் கவுன்சிலிங், அதாவது டே டு டே லைஃப்பில் அவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா, இப்போ மேம் சொன்ன மாதிரி அந்த டாக் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பேசிக்காக அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு லைக் த்ரூ டாக் தான், பேசுகிறதுல தான், ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட சிம்டம்ஸை நான் கேட்டுப்பேன், இதனால இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்கள பார்க்காத ஒரு ஸ்பேஸில் நீங்கள் பேசுகிறது தான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ. அடுத்து அந்த ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்குது அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக தெரப்பிஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒரு தெரப்பிஸ்டோட ஒர்க். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கானது. எல்லாருமே வந்து ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற நீடு இருக்காது. அன்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய இல்னஸ் இருக்குது, ஒரு மெடிக்கேஷன் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் தேவைப்படுது அப்படின்னும் போது மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ இந்த ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் மாதிரி, இப்போ ஃபியர் மேம் சொன்ன மாதிரி ஃபியர், இல்லை ஏதாவது ஃபோபியா, இப்போ டாக்ஸ் பார்த்துற ஃபோபியா, இந்த மாதிரியான காமனான இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்க்குறது மோர் தென் எனஃப். டாக்டர்ஸோட ரோல் என்னங்க மேடம்? சைக்காலஜிஸ்ட், ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல சைக்காலஜிஸ்ட் வரைக்கும், ஸோ இவங்க தெரப்பி கொடுப்பாங்க, பேசுவாங்க, உங்ககிட்ட உங்களோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுங்கிறது ஒரு செஷனில் முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் தெரப்பி அப்படின்னு வந்தாலும், நீங்கள் கவுன்சிலிங் செஷன் வந்தாலும் மினிமம் 4 sessions, மினிமம் நான் சொல்கிறது, am I right? மினிமம் 4, அதுக்கு மேலே கூட போகலாம். பட் மினிமம் நீங்கள் 4 sessions வந்தாதான் அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி போகிறோம், பார்க்குறோம், ரெடி ஆயிரும், போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் வராங்க நம்மக்கிட்ட. they'll come, இன்னைக்கு 1 session போதும் இல்லை, எனக்கு அப்ராட்லேருந்து நிறைய கால்ஸ் வருது, இன்னைக்கு ஒன்றும் போதும் இல்லைங்களா, அங்கேருந்து கூப்பிடுறாங்க, அப்ராட்லேருந்து செஷன்ஸ்க்கு கேட்குறாங்க, ஒரு செஷனில் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் நிறைய விஷயத்த. ஸோ அதனால் தயவு செய்து இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தான் மாற்றணும், நாங்கள் மாற்ற முடியாது. நம்ம உங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்க முடியும். லாஸ்ட்டாக உங்களோட பிரெயினை உங்களுக்கு சொல்லி அதை நீங்கள் மாற்ற வைக்கிற வரைக்கும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் வாங்க வேண்டியது நீங்கள், சேஞ்ச் பண்ண வேண்டியது நீங்கள், நாங்கள் சப்போர்ட் தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ லேட் செஷன்ஸ் போகும். ஸோ the change should come from you. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது கம்ஸ் டு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we are doctors. ஸோ கண்டிப்பாக MBBS டாக்டர் படிச்சிருக்கணும். MBBS டாக்டர் படித்தவங்க மட்டும்தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர் மெடிசின்ஸ் கொடுக்க முடியும் சைக்கியாட்ரிக்கு. ஃபார்மசி கொடுக்க முடியாது, வேறு யாருமே மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது. தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக டோலோ, பேராசிட்டமால் மாதிரி எடுக்கிற மெடிசின்ஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து தான், நார்மல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருமே இங்கே மெடிசின்ஸ் ஓவர் கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஒரு டாக்டராக நான் எப்போ மெடிசின்ஸ் கொடுப்பேன்,
ஒரு சைல்டு அண்ட் அடோலசன்ட் சைக்கியாட்ரிஸ்டா, ஒரு குழந்தைங்களோட ஒரு டாக்டரா சைக்கியாட்ரிஸ்டா 90% ஆஃப் த டைம் நாங்கள் மெடிசின்ஸ் கொடுக்கறது இல்லை. 90%. 10%க்கு மட்டும்தான் நாங்கள் மெடிசின்ஸ் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு வேறு. ஐம் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன் பிலோ 25. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கு 90% நம்ம ஃபஸ்ட்டு பேசி, ஒரு டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிட்ட பேசி, குழந்தைகிட்ட பேசி, நான் என்ன அது ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன், நான் ஒரு டயக்னோசிஸ் போட்டுட்டு அடுத்தது என் டீம் மெம்பர் இருப்பாங்க சைக்காலஜிஸ்ட், அவங்கக்கிட்ட நான் சொல்வேன் எனக்கு இதுன்னு தோணுதுமா, கொஞ்சம் செஷன் ட்ரை பண்ணி பாரு. சம்டைம்ஸ் அவங்க 1 செஷன் 2 செஷன் பண்ணிவிட்டு மேம் நான் என்ன சொன்னாலும் செட்டில் ஆக மாட்டேங்குது மேம், கொஞ்சம் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சம்டைம்ஸ் திருப்பி வருவாங்க. அப்போது படப்படப்பு, ஆங்ஸைட்டி, பார்டர்லைன் டிப்ரெஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரப்பி ட்ரை பண்ண. நானே கிட்ஸோட ஃபர்ஸ்ட் தெரப்பி தான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் அவங்களே வருவாங்க, இல்லை மேம் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான் மெடிசன்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் இட் பி ரியலி பேட். இப்போ அன்றைக்கெல்லாம் ஐ ஹேட் அ கால் ஃப்ரம் தேர், நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஏதோ உளறிட்டே இருக்கா, என்னமோ பண்ணிகிட்டே இருக்கா. இவங்களுக்கு நம்ம தெரப்பி கொடுத்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்களோட தேர் நாட் ஓரியன்டட் டு டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். அதுதான் மெயின். மென்டல் ஹெல்த் பொறுத்த அளவுக்கு நான் யார், நான் எங்கே இருக்கேன், இப்போ டைம் என்ன, இந்த 3 விஷயம் அவங்க தெளிவாக இருக்கணும். அந்த 3 விஷயம் அவங்க தெளிவாக இல்லைன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மாத்திரை கொடுத்து அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அக்கார்டிங். மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 2 to 3 வீக்ஸ் ஆகும், 2 to 3 வாரம் ஆகும் அந்த மாத்திரை கரெக்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 வாரத்துக்கு அப்புறம் தான் நான் இவங்க கிட்டே அனுப்ப முடியும் தெரப்பிக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். இம்மீடியட்டாக எல்லாம் ரெடி ஆகாது. அதுக்கப்புறம் அவங்க அசஸ் பண்ணி மெடிசன் ப்ளஸ் தெரப்பி ரெண்டுமே நம்ம சைட் பை சைடாக பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மெடிசன்ஸை நம்ம கம்மி பண்ணிவிட்டு தெரப்பி மட்டும் கொண்டு போவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் எவ்வளோ நாள் நீண்டோன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் நீண்டும்? ஒரு பெரிய பிரச்சனைனா கண்டிப்பாக 3 months, 6 months, 9 months. ஸோ நம்ம பார்த்து நம்ம மாத்திரையை கம்மி பண்ண முடியும். ஒரு வாட்டி இந்த டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க, அப்புறம் லைஃப் லாங் நான் மாத்திரை எடுக்கணுமா? எல்லா பிரச்சனைக்கும் லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும் அவசியம் இல்லை. சிலதுக்கு இருக்கலாம், ரொம்ப கம்மி தான். அதனால மெடிசன்ஸ் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் சில பேருக்கு. அதனால பயப்படாதீங்க. மருந்துன்னு சொன்னால் தயவு செய்து பயப்படாதீங்க. சைக்கியாட்ரிஸ்ட்லேயே குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பண்ண சைக்கியாட்ரிஸ்ட்டும் இருக்காங்க, சைல்டு மெடிசன் சைக்கியாட்ரிஸ்ட்டும் தனியாகவும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஆனால் அவங்க அதுக்குன்னு திருப்பி ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிற குழந்தைங்க. தயவுசெய்து மெடிசன்ஸை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். 1 டேல ரெடி ஆகாது இந்த பிரச்சனைங்க. தெரப்பி மினிமம் 4 செஷன்ஸ்லேருந்து போயிட்டே இருக்கும். எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நீங்கள் ஹெல்ப்புக்கு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம விஷயத்தை ரெடி பண்ணலாம். எவ்வளோத்துக்கு லேட்டாக போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லேட் ஆகும். நீண்ட விளக்கம், சரியான ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வருமுன் காப்போம், அதுதான் நம்மளுடைய எப்பயுமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தட்டிடலாம் அப்படின்னு. டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் எங்களுக்கு. ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்களாம் ஸ்பெஷலைஸ்ட் பர்சன்ஸ். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். நாங்கள் கற்றுக்குறோம் எல்லாமே, இல்லை கரெக்ட் தானே? ஆமாம், வந்ததுக்கு நாங்கள் டிப்ஸ் வாங்காமல் நம்ம போக மாட்டோம். நாங்கள் ஸோ எங்களோட அனுபவம்ல செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் மனநலம் ஆரோக்கியத்துக்கு. என்ன பண்ணணும்? நல்லா குளிச்சுட்டு நல்லா தலை சீவிட்டு அப்படி போகணுமா? இல்லை என்ன இல்லை, அது வந்து செல்ஃப் கேர்னால் நிறைய செஷன் ஷில்பா மேம்கிட்ட இருந்து தான் நாங்களும் கற்றுட்டோம். முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாளில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி பண்ணும்போது அது வந்து ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் கொடுக்குது. பிடிச்ச விஷயம் பாட்டு கேட்குறது, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது படம் பார்க்குறது, இல்லை ஏதோ புக்கு படிக்கிறது. இப்போ புக்கே அவளுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிடித்த விஷயங்களை செய்யலாம். ஓகே, வெரி குட். வேறு எதுமா செய்யணும்? நோட் பண்ணுங்க. செல்ஃப் கேர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். மேபி அவங்களுக்கு எக்ஸசைஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பண்ணலாம். ஏன்னா லைக் யோகா வந்து எக்ஸசைஸ், ஜிம் ஒர்க் அவுட் போகிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும், யோகாவும் பிடிக்கும். யோகா மேபி பண்ணால் நமக்கு வந்து நம்ம ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப அமைதியாகிடுவோம், எல்லாத்தையும் மறந்து ஒரு 5 minutes வந்து நம்ம அதுக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா மெடிடேஷன், யோகா இல்லை சம்திங் சின்ன விளையாட்டு. சூப்பர். நான் வந்து எப்போதுமே எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஃபஸ்ட்டு செஷன் நான் யாருக்காவது கொடுக்குறனாலுமே அது என்னவா இருந்தாலும் நான் முதல்ல அவங்கக்கிட்ட சொல்கிறது ஜேர்னலிங் அப்படின்னு. ஜேர்னலிங்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த டைரி ரைட்டிங் மாதிரி. அது நிறைய வேஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா 3 things நான் இன்றைக்கி பண்ணது எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்தது. அது வந்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி கூட.
நான் இன்றைக்கி பண்ணேன்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 1 வீக் கோல்டு இருந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் எனக்கு சரியாயிட்டுனா இட் மேக்ஸ் மீ ஹாப்பி இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச 3 விஷயங்கள் அண்ட் 3 திங்ஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு இது சொல்லும்போது எனக்கு இது தெரியல, மேபி நான் அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னும் கூட நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், நமக்கு எங்கே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக ஜேர்னலிங் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கூட நம்மளை மேம் சொன்ன மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் கேர் கூட. இட் வில் டேக் ஹார்ட்லி 2 minutes. நீங்கள் காலையிலையும் எழுதலாம், நைட்லேயும் எழுதலாம். காலையில் எழுதும்போது இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதலாம். நைட்டில் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணேன், எப்படி இருந்தது அந்த டே அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3 points அப்படி டெய்லி நம்ம எழுதும்போது அது இன்னும் கூட நமக்கு ஒரு செல்ஃப் கேர், செல்ஃப் ரியலைசேஷன் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சூப்பர் சூப்பர். உண்மையிலே அந்த நிகழ்ச்சி சரியானபடி போய் சேர்ந்துருக்குது. அந்த புரிதலே வந்து இந்த நாங்கள் ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம், எதை சொல்ல எடுத்தோம், அது போய் சேர்ந்துச்சு அப்படின்றத உங்களைப் போல தான் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுமே உங்களை மாதிரியே தான் அவங்களும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் எனக்கு வந்துருச்சு, இப்படி யோசித்தேன், இந்த மாதிரி செய்ய போகிறேன், இப்படி நான் திங்க் பண்ணிட்டேன், இனிமேட்டு அவ்வளோதான், அடுத்த ஊராக சுற்றுறது தான் என் வேலை, இப்படிலாம் பல பிரச்சனைகள் அந்த அந்த இதெல்லாம் நான் விட்டு வெளியே வரணும் அப்படின்றத அவங்களும் ஒரு கிளியராக இருந்திருப்பாங்க. உள்ளபடியே அரம்சையில் எடுக்கிற ஒவ்வொரு தலைப்புமே நமது வாழ்க்கைக்கு, அதுவும் குறிப்பிட்டு பார்த்தா நம்மளுடைய குழந்தையினுடைய வளர்ப்பில், உடல் மற்றும் உள்ள வளர்ச்சியில் எவ்வளோ பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் மிக முக்கியமானது இந்த மென்டல் ஹெல்த், மன வலிமை, மனநலம், இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம். எல்லோருக்குமே ஒரு விதமான ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்முடைய உடல் நலமும் மனநலமும் வேறல்ல, இரண்டும் ஒன்று சேர்ந்தது தான். இது ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த 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 உடல் வந்து சரியானபடிக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதே சமயத்தில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மருத்துவர், வழக்கம் போல் நம்ம டாக்டர் மிக அழகாக அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பான நேயர்களே, புரிதல் தான் எல்லாமே. வந்து நாம் எதை புரிஞ்சு கொள்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அரம்சை நிகழ்ச்சி இந்த தலைப்பை உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வேலை சரியான படிக்கு போய் சேர்ந்துருக்குன்றதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் கொடுத்துருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த முறை சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.